சற்று முன் திமுகவில் இணைந்த விஜயதாரணிக்கு அமைச்சர் பதவி, ஸ்டாலின் அறிவிப்பு, அதிர்ச்சியில் மோடி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பாஜக முக்கிய புள்ளிகள் தமிழக வருகை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அமித்ஷா 2 முறை தமிழகம் வந்துள்ளார். அதேபோல் 2 முறை தமிழகம் வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார். அதாவது பாஜகவை பொறுத்தவரை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதன் முழு தேர்தல் பொறுப்புகளையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்றுள்ளார். அந்த வகையில் அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்து 2 முறை தமிழ்நாடு வந்து சென்றிருக்கிறார். முதல் முறை சென்னை வந்திருந்த போது அதிமுகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைப்போம் என்று கூறிவிட்டு சென்றார். சமீபத்தில் மதுரை வந்த அமைச்சர் அமித்ஷா மதுரையில் கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மதுரையில் முருகர் பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் பாஜக மூத்த தலைவர்கள் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் வருகை தருகின்றனர். இந்து முன்னணி நடத்தும் மாநாடு என்று கூறப்பட்டாலும் பாஜகவை சேர்ந்தவர்கள் திரளாக மாநாட்டு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அமித்ஷாவின் வருகை மதுரை முருகர் மாநாடு என பாஜக பரபரப்பாக இயங்கி வரும் நிலையில் அடுத்த கட்ட திட்டம் குறித்து விசாரிக்கும் போதுதான் முக்கிய தகவல்கள் பகிர்ந்து கொள்கின்றனர். அதேபோல் பாஜக சார்பாக இந்த முறை அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற வேண்டும் என்று டெல்லி கணக்கு போடுகிறது. திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதிலும் பாஜகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிக உறுதியாக உள்ளனர். அதற்காகவே பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக பலமாக இருக்க வேண்டும் என்றால் அதில் கண்டிப்பாக தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இடம்பெற வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருந்தார். அதன் விளைவாகவே அதிமுகவுடன் பலமுறை பேசி மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தினார். அதிமுகவுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நயினார் நாகேந்திரனை அந்த பதவிக்கு பாஜக மேலிடம் கொண்டு வந்தது. தற்போது பாஜகவில் பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் மாற்றம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலையின் கை காட்டுதலால் பதவி பெற்றவர்கள். தற்போது மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பதவியேற்று உள்ள நிலையில் அவருக்கு நெருக்கமானவர்கள், அவருடன் இணைந்து செயலாற்றுபவர்கள் என மாநிலம் முழுவதும் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டும் வருகின்றனர். இந்த நிலையில் மாநில அளவிலான முக்கிய பதவிகளிலும் மாற்றம் ஏற்பட உள்ளதாக சொல்லி வருகிறார்கள். மேலும் பாஜகவின் மாநில துணைத் தலைவர்களின் பட்டியல் நீளமானது. சுமார் 10 பேர் மாநில துணைத் தலைவராகவும் உள்ளனர். இந்த பட்டியலில் சில மாற்றங்கள் செய்து நடிகர் சரத்குமார், முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி ஆகியோருக்கு முக்கியமான பதவிகள் வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில்தான் அமித்ஷா அடுத்து தமிழ்நாடு வரும்போது அந்த பட்டியல் வெளியிடப்பட்டு புதிய மாநில நிர்வாகிகளுடன் அமித்ஷா பேச உள்ளார். அதேபோல் இன்றைய தினம் பாஜக இணை அமைச்சர் எல் முருகன் தாம்பரம் சானிட்டோரியத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது பேசிய எல் முருகன் அவர்கள் அமித்ஷா மீண்டும் தமிழ்நாடு வருவார் என்று கூறினார். இது நமக்கு கிடைத்த தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் கடந்த 2 முறை தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் விஜயதாரணிக்கு முக்கிய பதவி குறித்து அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் அவர் அறிவிக்காததால் அதிருப்தியில் இருந்த விஜயதாரணி பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக முன்கூட்டியே தகவல்கள் வெளியானது. அதற்கேற்றாற் போல்தான் விஜயதாரணி அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும், மேலும் திமுகவில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க ஸ்டாலின் முன் வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த விஜயதாரணிக்கு அமைச்சர் பதவி, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.